அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு. உங்களில் யாருக்காவது எமர்ஜென்சியாக பணம் தேவைப்படுது, அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா பசங்க எல்லாருக்கும் ஸ்கூல் ஃபீஸ் எல்லா ஸ்கூல்லையும் கேட்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு டைமு இப்போ கட்டணும், அந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி. அதே போல் வீட்லேயோ சொந்தக்காரங்கள்லேயோ ஏதாவது ஒரு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு கிஃப்ட் பண்ணியே ஆகணும், இல்லை வேறு ஏதாவது ஒரு செய்முறை பண்ணியே ஆகணும். ஆனால் நம்மக்கிட்ட காசு இல்லை. அதாவது நான் சொல்ல வரதை கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. நமக்கு எப்போவாவது தேவைப்படுற பணத்துக்கு இல்லை, இப்போவே நமக்கு ஒரு அமௌண்ட் தேவைப்படும். அது ரொம்ப ரொம்ப எமர்ஜென்சி. அதுலேருந்து நம்ம அவாய்ட் பண்ணவே முடியாது. கண்டிப்பாக அது நம்ம கொடுத்தே ஆகணும், நாம் அந்த விஷயத்தை பண்ணியே ஆகணும். அதுக்கு நமக்கு பணம் தேவைப்படுது. அப்படிங்கும்போது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடை ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சீக்கிரமாகவே உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பணம் கிடைக்கும். அந்த பணத்தை வச்சு நீங்கள் உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றிக்குவீங்க. சரி, இது என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு ஏப்ரல் மாதத்தின் 5ஆம் தேதி, பங்குனி மாதத்தின் 22ஆம் தேதி நிறைஞ்ச ஞாயிற்றுக்கிழமை நாளாக இருக்குது. இந்த நாளில் நமக்கு சங்கடகர சதுர்த்தியும் இருக்குது. இந்த ஞாயிறோடு சேர்ந்து வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த சிறப்பான நாளில் எருக்கன் இலை கிடச்சிச்சு அப்படின்னா எப்பாடுபட்டாவது நீங்கள் ஒன்று கொண்டு வந்துடுங்க. அதை வச்சு நீங்கள் ஒரு பரிகாரம் செய்யுங்க. இதன் மூலமாக 1000 விதமான கஷ்டங்கள் இருந்தாலும் நீங்கள் ஒன்று சொல்லி ஒரு பதிவு போட்டிருப்பேன். ஒருவேளை எருக்கன் இலை கிடைக்காதவங்க கொள்ளு பருப்பு வச்சு ஒரு கடன் தீர்க்கும் பரிகாரம் குறித்து சொல்லியிருப்பேன். அதுவும் குறிப்பிட்ட ஒரு 90 நிமிடங்கள் அதை செய்யும்போது அற்புதமான பலன் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு 2ல் எது கிடைக்குதோ அதை வச்சு அந்த 2ல் ஏதாவது ஒன்று செய்யுங்க. ஏன்னா ஞாயிறு ப்ளஸ் சங்கடகர சதுர்த்தி ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். நான் 2னுடைய லிங்க்குமே எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். சரிங்களா, பார்த்து பயன்படுத்திக்கோங்க. சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இன்றைக்கி நமக்கு இந்த சிறப்பு இருக்குது, அதாவது சங்கடகர சதுர்த்தியும் இருக்குது. அதே போல் தேதி பார்த்திங்கன்னா 5ன்னு இருக்குது. இந்த 5ங்கிற எண் குபேரருக்கு உரியது. நல்ல ஒரு பணவசியம் ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னே சொல்லலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்துக்கும் நமக்கு 5 ரூபாய் தான் தேவைப்படுது. 5 ரூபாய் நல்லாவே மணி அட்ராக்ட் பண்ணி தரும் நமக்கு. இந்த ஒரு காசை எடுத்துக்கோங்க, நல்லா கழுவிக்கோங்க. அதன் பிறகு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யாரு கூடவும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடை நீங்கள் எந்த நாளில் வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம். அதாவது இன்றைக்கின்ட்டு இல்லை, என்னென்னைக்கெல்லாம் பணம் வேணுமோ அப்போல்லாம் நீங்கள் 5 ரூபாய் காசை கையில் வச்சுக்கிட்டு தாராளமாக இதை செய்யலாம். ராகு காலம் யமகண்டம் பார்க்க தேவையில்லை. பீரியட்ஸில் இருக்கிறோம், அசைவம் சாப்பிட்டுட்டோம், அதுவும் பார்க்க தேவையில்லை. ஆஃபீஸில் இருக்கிறோம், ட்ராவல் பண்ணிகிட்ருக்குறோம், அதுவுமே பார்க்க தேவையில்லை. ஜஸ்ட்டு நீங்கள் மனசை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறீங்க, நம்பிக்கையோடு இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட முன் வைக்கிறீங்க, அவ்வளவுதான். இப்போ உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டில் இந்த காசை வச்சுக்கோங்க, ரைட் ஹேண்டால் மூடிக்கோங்க. நான் சொல்லக்கூடிய இந்த பவர்ஃபுல்லான அஃபர்மேஷனை அல்லது ஸ்விட்ச் வேர்டை நீங்கள் ஒரு 101 தடவை சொல்லணும், 101 டைம்ஸ். சரிங்களா, இது எழுதுறது அப்படின்னாலும் சிறப்பு. எழுதுகிற அளவுக்கு டைம் இல்லைன்னா சொல்லவாவது செய்யுங்க. எண்ணிக்கை கணக்குக்கு ஏதாவது ஒரு நோட்டில் பேனாவை பயன்படுத்தி நீங்கள் கோடு கோடாக போட்டுக்கலாம், இல்லை வேறு ஏதாவது பொருளை பயன்படுத்தி கவுண்டிங் வச்சுக்கோங்க. சரிங்களா, அதுக்கு மேலே சொல்லக்கூடாதா இல்லை குறைவாக சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா 101 டைம்ஸ் சொன்னீங்க அப்படின்னா தி பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிசல்ட் கொடுத்துரும். 101 டைம்ஸுக்கு மேலே சொன்னாலும் நமக்கு பலன் கிடைக்கும். ஆனால் அதுக்கு கீழே சொல்லாதீங்க. ஸோ நீங்கள் அப்படியே கவுண்டிங்கே இல்லாமல் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் அந்த மாதிரி கூட நீங்கள் கணக்கு வச்சிங்கன்னா தாராளமாக 100க்கு மேலேயே நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. சரிங்களா, சரி, இப்போ காசு கையில் வச்சுட்ருக்கிறீங்க இல்லையா, நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய இதை சொல்லுங்கள். டிவைன் மணி கம் இன் டு மை லைஃப். டிவைன் மணி கம் இன் டு மை லைஃப். டிவைன் மணி கம் இன் டு மை லைஃப். இதுதான். இதை 101 முறை சொல்லுங்கள். எழுதுகிற மாதிரி இருந்தீங்க அப்படிங்கும்போது க்ரீன் கலர் லிங்க் வர மாதிரி பேனாவை பயன்படுத்தி இந்த டிவைன் மணி அப்படிங்கிற 2 மட்டும் கேபிட்டல் லெட்டரில் எழுதுங்க. இப்போ ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள், இதே மாதிரி கேபிட்டல் லெட்டரில் எழுதுங்க. கம் இன் டு மை லைஃபை நீங்கள் ஸ்மால்லையும் எழுதலாம், கேபிட்டலில் எழுதலாம், அது உங்களுடைய விருப்பம். ஆனால் டிவைன் மணி அப்படிங்கிறது கண்டிப்பாக கேபிட்டல் லெட்டரில் தான் எழுதணும். சொல்கிற மாதிரி இருந்தால் எப்பவும் போல் சொல்லிக்கலாம். சரி, இப்படி 101 முறை சொல்லி முடித்த பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு தேவையான பணம், அதாவது ரொம்ப பேராசை பிடிச்ச மாதிரி கேட்கக்கூடாது. உண்மையாலும் உங்களுக்கு இப்போ எமர்ஜென்சியாக எவ்வளோ தேவைப்படுது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு அது ஸ்கூல் ஃபீஸே வச்சுக்கலாமே. இப்போ ஸ்கூல் பணம் நம்ம கட்டணும், ஸ்கூலுக்கு 1 லட்ச ரூபா தேவைப்படுது. அப்படிங்கும்போது அந்த 1 லேக் தான் நீங்கள் நினைக்கணும். ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு செய்முறை பண்ணணும் அப்படிங்கும்போதும் நமக்கு ஒரு 50,000 அந்த மாதிரி இருந்தாவே போதும் இல்லையா, அப்படி தான் நீங்கள் நினைக்கணும்.
உங்கள் லைஃப் செட்டில் ஆகிற அளவுக்கு நீங்கள் பணம் வந்து கேட்கக்கூடாது. எனக்கு 1 கோடி வேணும், 10 கோடி வேணும், அந்த மாதிரிலாம் வந்து கேட்கக்கூடாது. அந்த மாதிரி கேட்டிங்கன்னா வந்துட்டு கிடைக்காது. உண்மையான ரீசனோட நியாயமான அமௌண்ட் வந்து கேட்கணும். அப்போ வந்து அந்த 1 லட்சம் பணம் தான் போதுங்கும்போது 1 லட்சம் பணம் இப்போ உங்கள் கையில் இருக்குது. அந்த பணத்தை வச்சு நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டிட்டீங்க, புக்கு வாங்கிட்டீங்க, யூனிஃபார்ம் வாங்கிட்டீங்க. அந்த 1 லட்ச ரூபா காசை வச்சு இப்போ உங்கள் வீட்டில் விசேஷம் வருதுங்கும் போது அந்த விசேஷத்தை நீங்கள் சிறப்பாக பண்ணிட்டீங்க, கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டீங்க. அந்த மாதிரி அதாவது அந்த பணம் கையில் இருந்தால் நம்ம என்ன செய்வோம், எப்படி யூஸ் பண்ணுவோமோ அது மாதிரி இப்போ நடந்துட்டுருக்குது, நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி வந்துட்டு இமேஜினேஷன் பண்ணுங்கள். அதன் பிறகு இந்த காசை உங்களுடைய பர்ஸில், ஹேண்ட்பேக்கில் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். இது செலவு பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செலவு பண்ணலாம். இருந்தாலும் இப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணணுன்னே நம்ம இதை வந்துட்டு செலவு பண்ணக்கூடாது. ஒரு 24 மணி நேரம் நம்மக்கிட்டேயே வச்சுக்கணும். அதன் பிறகு இதை நம்ம தாராளமாக வந்துட்டு செலவு பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு மெத்தடை இன்றைக்கி அற்புதமான நாளாக இருக்கிறதுனால இன்றைக்கி நைட்டுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒருவேளை இன்றைக்கி உங்களுக்கு பண தேவையே இல்லைங்கும் போது எப்போ பண தேவை இருக்குதோ அப்போல்லாம் இதே மாதிரி வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள். 100% ரிசல்ட் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாகவே கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.